எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பச்சை பயிறு புட்டு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பச்சை பயிரை வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சு எடுத்த பச்சை பயிரை வந்து உப்பு போட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மிக்சியில் அரைச்சிட்டு இதில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து இட்லி பானையில் வேக வச்சு எடுக்க போகிறோம். இட்லி பானையில் வந்து தண்ணியை வந்து நான் கொதிக்க வச்சுட்டு இதில் வந்து அடியில் இருக்க இட்லி தட்டை மட்டும் வச்சுருக்கேன். இந்த இட்லி தட்டை வச்சுட்டு இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. இட்லி தட்டில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து எடுக்க முடியாது. இந்த தண்ணி போயிட்டு இது எல்லாமே கீழே விழுந்துடும் மாவு. அதனால இந்த மாதிரி பிளேட்டில் வந்து வச்சு வேக வைக்கணும். மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸில் இது வந்து வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம புட்டு செய்யலாம். அவ்வளோதான். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் வந்து கத்தியை வச்சு உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா பாயில் ஆகிருக்கிறது தெரியும். இங்கே பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னாவே பாயில் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. அப்படியே கெட்டியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா எடுத்து வச்சுக்க போகிறேன். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட நாட்டு சக்கரை தேங்காய் துருவினது போட்டு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். இது நல்லா அப்படியே உதிர்த்துட்டு அது கூட போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லைன்னா இதை நீங்க ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இப்படி கேக் மாதிரி வரும். தனியா நான் ஆற வச்சு எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை அப்படியே வந்து கேரட் துருவறதுல வச்சு துருவிட்டு அதில் வந்து தேங்காய் பூவும் நாட்டு சக்கரையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. டிஃப்ரெண்ட்டான புட்டு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இது நான் பாயில் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற வச்சு எடுத்தது. இது பாருங்க, அப்படியே கிட்டியாக தனியாக வருது, இட்லி மாதிரி வரும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து கேரட் துருவறதுல செத்திட்டு அதுக்கப்புறமே கலக்க போகிறேன். இந்த தேங்காய் பூ நாட்டு சக்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சீனி போட போகிறேன். சீனி போட்டுட்டு கலந்துக்க போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பசஞ்சு எடுத்துட்டோம். நான் இப்படி பசஞ்சு உதுத்தே எடுத்துக்கிட்டேன். இது கூட பார்த்தீங்கன்னா நல்லா புட்டு மாதிரி இருக்கும். இப்படிதான் கையாலேயே நான் பசஞ்சு உதுத்து எடுத்துட்டேன். இது கூட இந்த துருவின தேங்காய், இந்த சர்க்கரை, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலரி சாப்பிட்டோம்னா நம்மளோட புட்டு ரெடி. ஏலக்காய் பவுடர் போட்டுக்கணும். உப்பு வந்து அந்த மாவுலேயே போட்டதுனால இனிமேல் நம்ம போட வேண்டியதில்லை. அவ்வளோதான். இதுதான் பாசிப்பருப்பு புட்டு. எல்லாரும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள்.